எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி ஹீரோ கிட்டே நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஹீரோ கிட்டே இப்போ ஹீரோயின் பேசிட்டு வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலி என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ இப்போ நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண நீ கூட வரியா அப்படின்னு கேட்குறான். இவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு சூயிங் வரா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும்னு ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கல. இல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறான். அதோட ஹீரோயினுமே ஓகே, இன்னைக்கு நம்ம கம்பெனியில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண போறோம், அதை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன் அப்படின்னு பேச வராங்க. அண்ட் அது ஷார்ட்டா சொல்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை ஒரு ஃபைல டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலை எடுத்து பார்க்கலான்னு வந்தா ஃபைலுக்குள்ள ஒரு பேப்பர் கூட இல்லை. ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஐயோ, இப்போ நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூயிங் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாமே சூயிங்கோட வேலை தான். இப்போ ஹீரோயினும் சரி, இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பத்தி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அதை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஹீரோயின் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே பக்கத்துல பரவாயில்ல, எனக்கு நீ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ற, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், நீ எப்போதும் இதே மாதிரி என்னோட ஒய்ஃபா என் கூட இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயின் உடனே எனது ஒய்ஃபா அப்படின்னு அங்கிருந்து போயிடுறா. அப்ப ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறான். அவளும் இல்லை, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, ஒய்ஃபா நான் உங்க கூட இருக்கணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமா, அதான் நான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, இப்போ நான் என்ன சொல்றது, நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடவா, இல்லை அது சரி வராது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. இதை தூரத்துல இருந்து பார்த்து அந்த சூயிங் இருக்கால, அவ செம்ம கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்படி கோவப்படும் போது திடீர்னு ஹீரோயினோட ஸ்டெப் மதருக்கு பிறந்த ஒரு பொண்ணு இருப்பால, அதான் ஹீரோயினோட தங்கச்சி, அந்த பொண்ணு டக்குன்னு சூயிங் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. சூயிங்கும் நீ யாரு, எதுக்கு என்ன அரையிற அப்படின்னு கேக்குறா. பின்ன என்னோட அக்காவும் மாமாவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சா நீ அவங்கள பிரிக்கணும்னு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. எனது அக்கா மாமாவா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, பெண்ணியும் யோச்சனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது உனக்கு தெரியாதா? அதோட என்னோட அக்கா இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கா, நீ அவங்களுக்குள்ள புகுந்து ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ண, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு இவ சொல்றா. ஜூயிங்க்கு ஷாக் ஆயிடுது. என்னது, யூச்சங்கும் பெண்ணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அப்படின்னா பெண்ணி மியானா? இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க? அதோட பிரெக்னெண்டா வேற பெண்ணி இருக்காளா? இப்போ என்ன செய்யறது அப்படின்னு இவ குழம்பி போய் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்க்கணும்னு போறா. போயிட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது என்னன்னா மியான் இப்போ பிரெக்னெண்டா இருக்காளாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்னது, அவ பிரெக்னெண்டா இருக்காளா? அப்படின்னா அது கண்டிப்பா யூச்சனோட குழந்தையே கிடையாது. ஏன்னா யூச்சனுக்கு மியான சுத்தமா பிடிக்காது, அதனால அது யூச்சனோட குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதாம்மா, எனக்கும் தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒருவேளை அது யூஜனோட குழந்தையா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு இவ கேட்குறா. நான் தான் சொல்றேன்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இரு நான் யூஜனுக்கே கால் பண்றேன் அப்படின்னு டைரக்டா ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா அந்த மியன் பிரெக்னெண்டா இருக்காளாமே அப்படின்னு கேட்குறாங்க. எனது பிரெக்னெண்டா? அம்மா, அவளை நான் ஒரு டைம் கூட நேர்லயே பார்த்தது இல்லம்மா, அதனால அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப இவங்களும் எனக்கு அப்பவே தெரியும், பாரு அந்த பொண்ணு உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இங்க இவகிட்ட, ஐயோ இந்த மியான் இந்த அளவுக்கு மோசமானவளா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை, பாரு கடைசியில் என்னோட பையனுக்கே துரோகம் பண்ணியிருக்கா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு மியான் துரோகம் பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இது உங்க பையனோட வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சாலுமே இந்த குழந்தைய நீங்க ஏத்துக்க போறீங்களா அப்படின்னு சூயிங் கேட்குறா. அப்பா நாங்க ஏன் ஏத்துக்கணும்? அடைச்ச, அவ இந்த மாதிரி செய்வான்னு நினைக்கவே இல்லை, இதனால எங்களோட குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அதனால இப்போ அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயமா, எதை பற்றி நீ பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஐயோ, அந்த தந்திரக்காரியை பற்றி எதுவும் பேசாத, எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாம், இப்போ ஏன் திடீர்னு நீ அவளை பற்றி பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும், ஈவினிங் பார்க்குக்கு வரீங்களா, நம்ம பேசணும் அப்படின்னு அவ சொல்கிறா. பார்க்குக்கா, ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹீரோயின் ஃபோனை வைக்கும் போது டக்குன்னு ஹீரோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கொஞ்சம் வா அப்படின்னு ஃபோன் வருது. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு வேகமாக போனால் டக்குன்னு ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க.
கட் பண்ணா ஹீரோயின் முழிக்கிறாங்க. கை காலெல்லாம் கட்டி ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. யாரு நம்மள இப்படி கடத்திட்டு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா 4-5 டாக்டர்ஸை கூட்டிட்டு வந்து, ஏண்டி எங்க குடும்பத்துக்கே துரோகம் செய்ய பாக்குறியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என் பையனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட சேர்ந்து இப்ப நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, அந்த மாதிரி இல்ல, நான் சொல்றதை கேளுங்க, இது யூச்சனோட குழந்தைதான் அப்படின்னு அவ சொல்றா. எனது யூச்சனோட குழந்தையா? இந்த கதையை நான் நம்பணுமா? நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ, நம்ப முடியலன்னா உங்க பையன்கிட்டே நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, இது உங்க பையனோட குழந்தைதான் அப்படின்னு அவ சொல்றா. என்னடா இவ திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்னு அவங்க அம்மாவும் யூச்சனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து அங்கே இருக்கிறது பெண்ணின்னு தெரியல. உடனே அவர், இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன்ல, நான் மியானை பார்த்தது கூட கிடையாது, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே இவங்க, மறுபடியும் என்கிட்டயே நீ போய் சொல்கிற பார்த்தியா, உன்னோட குடும்பமே இப்படி தான், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அப்படியே போகிறாங்க. அப்போ அந்த டாக்டரும் அந்த ஊசியை எடுத்து ஹீரோயின் மேலே குத்தலான்னு போகும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹன்சிங் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். அவன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறான். ஏன் அப்படின்னா ஹீரோயின் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு தெரிஞ்சே அந்த இடத்துக்கு ஹன்சிங்கை வர வச்சிருக்காங்க. ஸோ ஹன்சிங் தான் இப்போ ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றி விடுறான். நல்ல வேலை ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஹீரோ ஓடி வரான். வந்து, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ இவ்வளோ லேட்டாக வருவ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமே அப்படின்னு கேட்குறா. எனது, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், சொல்லுங்க, ஏன் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்கள பார்க்க நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்குறா. இங்கே பாரு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதான், ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது என்னோட குழந்தையே கிடையாது, அது உங்கள் குழந்தையா இல்லைன்னா என்ன? அவள் உங்களோட ஒய்ஃப் தானே, ஹாஸ்பிட்டலில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணா நீங்கள் அவளை பார்க்க போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. நான் எதுக்கு போகணும், அது என் குழந்தையே கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் போகணும் அப்படின்னு அவன் கேட்க, ஏன் உங்கள் குழந்தையா இல்லைன்னா என்ன, அவளோட குழந்தைய நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் எதுக்கு ஏற்றுக்கணும், நான் ஏற்றுக்க மாட்டேன். அதோட பெண்ணி, உனக்கு என்ன ஆச்சு, இப்போ ஏன் அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் சீக்கிரமாகவே அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. செம்ம கோவம் வருது. ஐயோ, இந்த மியான் பெண்ணிக்கிட்ட ஏதோ பேசிட்டா போல இருக்கு, அதான் பெண்ணி இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க, இனிமே அந்த மியானோட கம்பெனியோட நம்ம கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அதோட என்னோட தாத்தாவும் இனிமேல் மியான் கிட்ட பேசவே கூடாது, அவளோட கான்டாக்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும், பாஸ் இருங்க, ஏன் இப்போ இவ்வளோ முடிவு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அதெல்லாம் முடியாது, அந்த மியான் பெண்ணிக்கிட்ட ஏதோ சொல்லி குழப்பி விட்டுட்டா, இனிமே அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கன்ற விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் தான் அப்போ ஓடி வந்து, அப்பா என்ன ஆச்சுப்பா, சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கால் வருது. இவங்க பேங்க்ல இருந்து இவங்க பணம் எல்லாமே வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு கால் வருது. ஹீரோயினும் அது யாரா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா, இல்லை அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் உயிரோட இருப்பானான்னு தெரியல, அதனால என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் மியானோட பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட லாயருக்கு கால் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட வந்து, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாத்தையுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க, இங்கே பாரு, நான் உன்னோட அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் எடுக்கல, நான் கம்பெனியில் இருக்க பணத்தை மட்டும்தான் எடுத்தேன். அதான் ஏன் எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்னா அவ்வளோதான், இனிமேல் உங்கள் கம்பெனியோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பேங்க்ல இருக்க பணம் எல்லாத்தையுமே கடன் கொடுத்தவங்க வந்து எடுத்துப்பாங்க, அப்புறம் எனக்குன்னு எதுவும் இருக்காது இல்லையா, அதனால தான் உஷாரா நான் இப்போவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லா பணத்தையும் எடுத்துட்டா இப்போ அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் எங்கே போவோம் பணத்துக்கு அப்படின்னு அவ கேட்குறா. அது ஏன் பிரச்சனை கிடையாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோயினுக்கு இந்த டைமில் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதே சமயம் இந்த ஸ்டெப் மதர் லாயரை கூட்டிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. அந்த டைமில் அந்த லாயர் இந்த ஸ்டெப் மதரை கொஞ்சிட்டே, என்ன டார்லிங், இவனோட சொத்து எல்லாமே அவன் பொண்ணு பேருக்கு எழுத போகிறானா, அப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம், இப்போ வேற வழி இல்லை, சொத்து எல்லாத்தையும் நான் என் குடும்பத்து பேரில் மாற்றி எழுதணும், அப்போ தானே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டலே 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு தான் பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்கல. கடைசியாக ஹீரோட தாத்தாவுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க.